நீங்கள் நியூ எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வாட்சை தட்டினீங்களே, அன்னையிலேருந்து உங்களுடைய ஆட்சி. அந்த எரா, அந்த சுறா, அந்த புறா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் ஏன் சார் நீங்கள் வந்து அங்கே பழிய போடுறீங்க? நீங்கள் வந்தால் செய்வேன். நீங்கள் ஏன் செஞ்சீங்க? ஒரு 6 மாதம் விட்டுருக்கலாம்ல. 6 மாதம் எதுவுமே கிடையாதுங்க, தள்ளுபடி கிடையாது, 1000 ரூபா கிடையாது, எதுவும் கிடையாது. 6 மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். வந்து டிசம்பருக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் அப்படி பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் இப்போதைக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க, பாதியாக பண்ணால் கேள்வி எழுப்புனா விவசாயிகள் வந்து தூண்டி விட்டு போராடுறாங்க. இவ்வளோ விவசாயிகளும் உங்களுக்கு எதிராக திமுக எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு போராடுறாங்கன்னா யாரை கொச்சப்படுத்துறீங்க? விவசாயம் தான் தெரியாது, விவசாயின் வழியும் தெரியாதா? சொஃபஸ்டிகேட்டட் பேபி. நீங்கள் சும்மா ஜஸ்ட் அண்ட் டேரக்ட் பிள்ளைன்னு சொன்னால் கூட சொஃபஸ்டிகேட்டட் பேபி 15 வயசு 16 வயசுக்கு அப்புறம் நல்ல ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் விவசாயம்னா நெல்லுனா என்ன, புல்லுனா என்ன, கரும்புனா என்ன, வேப்பங்கொட்டனா என்ன, புண்ணாக்குனா என்ன, தவிடுனா என்ன, உமினா என்ன, ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும். காய்கறினா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அரிசினா அண்ணாச்சிக்கல்ல கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு எப்படி விவசாயின்னு வழி தெரியும்? ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன வீட்டில் ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்கிறாராம். என்னது 8 மாசமா டிஜிபியே போடாமல் இருந்தீங்களே அப்படிங்கிறப்பல டிப்ரேஷன். இதுக்கு அது பதில் இல்லையே. 8 மாசமா டிஜிபி போடலை, நீங்கள் தான் டிஜிபி போட்டீங்கல்ல, இப்போ ஏன் கட்டுப்படுத்தலை? என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. 8 மாசமா டிஜிபி போடாமல் இருந்து அவங்க கட்டுப்படுத்தலை. சரி, 8 மாசத்துக்கு பிறகு நீங்கள் வந்து டிஜிபியை போட்டீங்களே, இப்போ ஏன் கட்டுப்படுத்தப்படலை? இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் 200க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்துப்பதாக உங்களுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் குட்டி கதை சொன்னோன்னே சிரிச்சாப்பிடல எடப்பாடி பழனிசாமி. அவர் சொல்கிறார் 200 குற்றங்கள் நடந்திருக்கு. உங்கள் கட்சியை சார்ந்த ஆலந்தூர் பகுதி செயலாளர் வேம்புலி, பேரை பாருங்க, வேம்புலி. அந்த வேம்புலி பாஞ்சிருக்கான் புலி மாதிரி. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே பாஞ்சு போய் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல்.